வெல்கம் டு மைத்திலி ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடக்கூடிய அருமையான கெட்டு போகாத உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு டைம் செய்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷம் பூரா நீங்கள் சிப்ஸ் கடையில் போய் வாங்க வேண்டியதில் வீட்டிலையே பொரித்து சாப்பிட்றலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் வீட்லேயே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வத்தல் பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு வாங்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ நமக்கு சீவி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும், கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் வத்தல் போட்டு எடுத்து வச்சோம்னா. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற தோலை நம்ம நீக்கிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்திருந்த 1/2 கிலோ உருளைக்கிழங்கு மேலே தான் தோல் எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். இது படிகாரம்னு சொல்லுவாங்க. இது வந்து சாப்பாட்டில் போடலாமான்னு நினைக்காதீங்க. நம்ம உருளைக்கிழங்கு கழுவுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது அந்த காலத்துலலாம் தண்ணி க்ளீனாக இல்லைன்னா சுத்தப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தண்ணியிலே போட்டு குடிப்பாங்க அந்த சுத்தப்படுத்துகிற தண்ணியை. அதனால் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான். இது நாட்டு மருந்து கடைகளில், மளிகை கடைகளில் கூட கிடைக்கிது. அதை நீங்கள் வாங்கி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி படிகாரத்தில் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு, இந்த சைஸ் அளவுக்கு எடுத்து, ஜாஸ்தி வேண்டாம், நான் பொடி பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அந்த பொடியை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு கழுவுறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த படிகார பொடியை போட்டுட்டு நம்ம தண்ணியில் கலந்து விட்டுடலாம். இந்த படிகார தண்ணியில் நம்ம உருளைக்கிழங்கு கழுவும் போது உருளைக்கிழங்குல இருக்கிற அந்த மாவு தன்மையெல்லாம் போயிடும். நம்ம செஞ்சு எடுக்கும்போது நல்லா வெள்ளையாகவும் இருக்கும், ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். இப்போ நான் உருளைக்கிழங்கு சீவுறதுக்கு இந்த மாதிரி சிப்ஸு சீவுற சீவல் கட்டை எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கை நம்ம சீவிக்கலாம். இந்த மாதிரி நம்ம முழு கிழங்கையும் சீவி எடுக்கிற வரைக்கும் நம்ம வச்சுருந்தோம்னா கருத்து போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சீவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த படிகார தண்ணியில் போட்டு விட்டுறலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கு கருத்து போகாமல் இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த அந்த 3 உருளைக்கிழங்குமே சீவிட்டு அந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் நம்ம போட்டு வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் குறைஞ்சது நம்ம ஊற விடணும். அப்போ தான் அதில் இருக்கிற மாவுத்தன்மையெல்லாம் போயிட்டு இருக்கும். 3 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற போட்டு விட்டுறலாம். இப்போ இது ஒரு 3 மணி நேரம் ஆகட்டும். எப்படி பண்ணணுன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு நான் ஊற போட்டு வச்சுருந்து ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு தண்ணியிலேருந்து ஒரு 2 தண்ணியில் 3 தண்ணி போட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் தண்ணியை கழுவிட்டு நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கணும், தண்ணியோடு வச்சுக்கக்கூடாது. நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நல்லா 2 தண்ணி போட்டு கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு வடியலில் போட்டு தண்ணி வடியை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வத்தல் செய்ய ஆரம்பிக்கலாம். நான் அடுப்பில் ஒரு அகலமான கடாயில் தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி நிறையவே வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம இந்த வத்தலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இப்போவே சேர்த்துடணும். அப்போ தான் நமக்கு ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதி வரணும். நமக்கு தண்ணி நல்லா கொதி வந்துடட்டும். இப்போ பாருங்கள், நம்ம போட்டு வச்சுட்டு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்துட்ட பிறகு தான் நம்ம உருளைக்கிழங்கை சேர்க்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வடிகட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு அந்த தண்ணியில் நம்ம போட்டு விட்டுறலாம். நம்ம தண்ணியில் போட்ட உடனே அந்த கொதி வந்துட்டுருக்க தண்ணி வந்து கொதி அடங்கிடும். இந்த மாதிரி கொதி அடங்கிட்ட பிறகு மறுபடியும் நமக்கு அந்த உருளைக்கிழங்கு சூடெல்லாம் சேர்ந்து ஆன பிறகு மறுபடியும் தண்ணி கொதி வரும். உருளைக்கிழங்கு நல்லா வேக விட்டுறக்கூடாது, குழஞ்சிடக்கூடாது. நமக்கு ஒரு 60% 70% தான் நமக்கு உருளைக்கிழங்கு வேகணும். நீங்கள் ரொம்ப குழைய வேக வச்சிட்டிங்கன்னா நமக்கு முழுசாக எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தண்ணி லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும், உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், சைட்லலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். நமக்கு உருளைக்கிழங்கு நம்ம மெல்லிசாக சீவி இருக்கிறதால உருளைக்கிழங்கு ஒரு 60% வெந்திருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எடுத்து லைட்டாக கையில் அழுத்தினோம்னா அப்படியே ரொம்ப அழுந்தக்கூடாது. அதே சமயத்தில் அந்த உருளைக்கிழங்கு கட் ஆகணும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து நகத்தால் பண்ணோம்னாக்கா கொஞ்சம் வந்து மேலே சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும், உள்ளே கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் அப்படியே வச்சிட்டோம்னா கூட நமக்கு அந்த ஹீட்லேயே வெந்துடும். உடனே நம்ம தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம். நான் மறுபடியும் அதே ஒரு வடிகட்டியிலேயே அந்த சுடுதண்ணி வடிகிறதுக்காக போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நான் சுடுதண்ணிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு சூடு இருக்கும் போதே நம்ம காய போட்டுடணும். அப்படியே வச்சிட்டோம்னா கூட ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா வெந்து போயிடும். இப்போ நான் ஒரு வெள்ளை காட்டன் துணி போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கை ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து வைங்க. நீங்கள் ஒன்று மேலே ஒன்று போட்டிங்கன்னா ஈரத்திலே போடும்போது கொஞ்சம் வெந்திருக்கிறதால ஒட்டிக்கும்,
காஞ்ச பிறகு எடுக்க வராது. அதனால் காய வைக்கும்போது இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றா காய வச்சுக்கோங்க. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாம் பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக காய போட்டு வச்சுருக்கிறேன். இது ஒரு 2 நாள் ஆகும் காயறதுக்கு. நல்லா காஞ்சி வந்துடட்டும், கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. இப்போ நான் காலையில் வெயிலில் காய போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள், நான் 1 நாள் தான் காஞ்சிருக்குது. ஆனால் கொஞ்சம் துணியை விட்டு தானாகவே வந்துருச்சு பாருங்கள், கொஞ்சம் சுருட்டிட்டு வந்திருக்கு. இப்போ இது இன்னும் நல்லா காயில், இன்னும் ஒரு 2 நாள் நம்ம நல்லா வெயிலில் வச்சு காய வச்சோம்னா தான் அது நல்லா காஞ்சி வரும். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இன்னும் ஒரு 2 நாள் நான் நல்லா காய வச்சுட்டு உங்கள்கிட்ட எந்த பதத்தில் இருக்குன்றதை காமிக்கிறேன். ஆனால் 2 நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு எடுத்துட்டேன் பாருங்கள். இப்படி கையால் நம்ம அழுத்தினோம்னா இந்த மாதிரி உடஞ்சி வந்துடணும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா காய வச்சிடணும் உருளைக்கிழங்கு. அப்போ தான் வண்டு வைக்காது. நீங்கள் சரியாக காய வைக்கலனாக்கா அந்த உருளைக்கிழங்குலாம் வண்டு வச்சிடும். இந்த மாதிரி நம்ம நல்லா காய வச்சுட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதை எண்ணெயில் போட்டு பொரித்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இந்த படிகாரம் போட்டதுனால எவ்வளோ வெள்ளையாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம படிகாரம் போட்டு செய்யும்போது கெட்டும் போகாது. நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சி பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது உடம்புக்கு. இப்போ நம்ம சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கல்கத்தா கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இருக்கிறேன் அதில் கொஞ்சம் வத்தலை போட்டுடலாம். இப்போ பாருங்கள், வத்தல் எவ்வளோ நல்லா வெள்ளையாக பொரிஞ்சு வந்திருக்கு. நம்ம எந்த சைஸ்க்கு சீவி எடுத்தோமோ அதே சைஸ்க்கு அதே மாதிரி இவ்வளோ வெள்ளையாக பொரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கு நமக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி இருந்தால் கூட, ஆனால் சிப்ஸு டேஸ்ட் வராது. டேஸ்ட் நமக்கு அப்பளம் மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். எவ்வளோ நல்லா அருமையாக பொரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா வெள்ளை வெள்ளையன்னு பார்க்குறதுக்கு அப்பளம் மாதிரியே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வத்தல். நான் கையில் எடுத்து நுணுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே நல்லா நுணுங்கி வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறதால உப்பு டேஸ்ட் இருக்கும். இதில் நம்ம இதை அப்படியே சாப்பிடலாம், நமக்கு உப்பு சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இது நம்ம இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணும்னா இதில் நீங்கள் சாட் மசாலா போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் தூவிட்டு நம்ம நல்லா குலுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அந்த உப்பு காரம் எல்லாம் ஏறிட்டு சூப்பராக இருக்கும் இந்த வத்தல் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த உருளைக்கிழங்கு வத்தல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மைதிலி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.